சார் சார் என்னடா என் சட்டையை கொடுங்க சார். என்ன குளிருதா? என்ன 4 கால நடக்க வச்சிட்டீங்கல்ல. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, சட்டையெல்லாம் உட்கார வச்சிருக்கீங்க. என்ன வெளியில விடுங்க சார். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மீனாக்கு பார்வதி போன் பண்ணி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவளை பெருமையா பேசி உன்னை மட்டம் தட்டி பேசுவா. அதுக்குதான் கடவுளா பார்த்து இப்படிப்பட்ட தண்டனையை விஜயா கொடுத்துட்டாரு. அவளுக்கு உன் அருமை புரியணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல ஆண்டி. அவங்க என்ன எப்படி வேணா பாக்கட்டும், எனக்கு அவங்க மேல எப்பயுமே மரியாதை இருக்கு. வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, நான் சொன்னா எங்கம்மா கேட்க போறா, நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா பேசி சரி பண்ணணும்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும் ஆண்டி, ஆளுக்கு கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா எப்படி பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி சொல்றாங்க, நீ சரியாதான் சொல்ற மீனா, ஆனா உன் மாமியாருக்கு அந்த புத்தி இல்லையே. ரோஹிணியும் போயிட்டா, இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கும் புரியல. சரி நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. கரெக்டா முத்து வராரு. என்ன மீனா யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா பார்வதி ஆண்டி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். முத்து அம்மா அங்கதான் இருக்காங்களாமா அப்படின்னு கேக்குறாரு. மீனா ஆமாங்க, இன்னும் ரோஹிணி மேல கோவமா தான் இருக்காங்க. அதுக்கு முத்து பின்ன ஒரே நாள்லயா கோவம் போயிரும்? 1 வருஷமா பார்லர் அம்மாவை ஏமாத்திட்டு இருந்திருக்கு. எத்தனை பொய் கணக்கே இல்ல. அதெல்லாம் யோசிக்க யோசிக்க அம்மாக்கு காண்டா தானே இருக்கும். மீனா கேக்குறாங்க, அதெல்லாம் சரிங்க, இப்ப அதுக்கு என்ன முடிவு? முத்து சொல்றாரு, அப்பா கிட்ட பேசி பார்த்தேன், அம்மாவை திருப்பி வர சொல்லுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு நானா அனுப்புனேன், அவ வந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மீனா கேக்குறாங்க, அப்ப உங்க அண்ணனை ரோஹிணி கூட்டிட்டு வர சொன்னீங்களா? அதுக்கு முத்து அவன் பேட்டரி கட்டின பொம்மை மாதிரி ஆயிட்டான், எது பேசினாலும் அமைதியாவே இருக்கான், அம்மா சொல்லாம அவன் போய் கூட்டிட்டு வர மாட்டான். இந்த பிரச்சனைய பார்த்து பக்குவமா சரி பண்ணணும். அதுக்கு ஒரே ஆளுதான் பாட்டி அப்படின்னு சொல்றாரு. மீனா பாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. முத்து ஆமா மீனா, பாட்டி வந்தாதான் இதுக்கு சரியான தீர்ப்பு ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நேர்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. மீனா இருங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, மீனா எங்க அம்மா எல்லாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எங்க பாட்டி சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க. இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் பாட்டியை தான் கூட்டிட்டு வருவோம், அவங்க தான் அதை சரி பண்ணி விடுவாங்க. போன்ல போய் சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன்னு முத்து போறாரு. அப்ப மீனா தடுக்கிறாங்க. முதல்ல நீங்களே ஒரு முடிவு எடுக்காதீங்க, மாமா கிட்ட பாட்டி கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க பாட்டி கிட்ட பேசுங்க. வேலை மாமா பாட்டிக்கு இதெல்லாம் தெரிய வேணாம், வயசானவங்க, இங்க பாட்டுக்கு சொல்ல போய் அப்புறம் மாமாக்கு பிடிக்கலன்னா நீங்க தான் விட்டு வாங்கிக்கணும். முத்து நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்து கட் பண்ணா மனோஜ காட்டுறாங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட வண்டியில வந்துட்டு இருக்காரு. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. வண்டியை ஆட்டி விட்டுட்டே இருக்காரு. வண்டி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. சொன்னதையே சொல்லிட்டே இருக்காரு. ப்ரோ என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா ப்ரோ. ஃப்ரெண்டு ஐயோ இததான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்க, பேசாம வாயா, வண்டி வேற பேலன்ஸ் இல்லாம ஆடுதியா. மனோஜ் சொல்றாரு, ப்ரோ எனக்கு வாழவே பிடிக்கல ப்ரோ, அப்படியே ஸ்பீடா போய் வண்டி எங்கேயோ விட்டுரு ப்ரோ. இதுக்கு ஃப்ரெண்டு யோ உனக்கு வேணும்னா எங்கேயா போய் விழுகியா, ஏன்டா என்ன கொல்ல பாக்குற, ஐயோ போலீஸ் வேற நிக்கிறாங்களே, நல்ல வேலை நம்ம குடிக்கல அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. போலீஸ் நிறுத்துறாங்க செக் பண்றதுக்காக. ஃப்ரெண்ட மிஷின்ல ஊத சொல்றாங்க. குடிக்கலன்னு தெரிஞ்சதும் சரி போ அப்படின்னு விட்டுறாரு. அப்ப மனோஜ் அப்படியே பைக்ல இருந்து இறங்கிடுறாரு. ஃப்ரெண்டு குடிக்கவே இல்ல, அவனை எதுக்கு செக் பண்றீங்க? போலீஸ் அவன் ஊதிட்டான், குடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் கேட்காம அங்க ரகலை பண்ணிட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு குடிக்கவே இல்ல, நீங்க எப்படி அவனை சந்தேகப்படலாம், சாரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இங்கேயேதான் அந்த முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ற அந்த போலீஸும் இருக்காங்க. மனோஜ் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்றாரு, அவன் குடிக்கவே இல்ல, நீங்க எப்படி ஊத சொல்லலாம், சாரி சொல்லுங்க. ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு மனோஜ் அப்படின்னு சொல்றாரு. டே என்னடா ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க அப்படின்னு அந்த போலீஸ் வந்துடுறாரு. உன் வீட்டுல போய் எல்லாத்தையும் வச்சுக்க, கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. மனோஜ் நான் ஏன் போனோம், அது எப்படி தண்ணியே அடிக்காத என் ஃப்ரெண்ட நீங்க ஊத சொல்லலாம், என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டா, அதனால நான் குடிச்சேன், நீங்க என்னதானே ஊத சொல்லி இருக்கணும் சார், செம்ம போதையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் திரும்ப திரும்ப சாரி கேட்க சொல்லிட்டே இருக்காரு. ஃப்ரெண்டு யோ உள்ள தூக்கி வச்சிடாத, பேசாம இருயா. இப்ப மனோஜ் யோ மிஸ்டர் போலீஸே சாரி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவருக்கும் வந்துருச்சு, என்னது யோவா, என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் உனக்கு கவனிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க போவே இன்னொரு போலீஸ் வீடியோ எடுத்துக்கிறாரு. இவனை தூக்கி வண்டியில போடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ நிறுத்துறாங்க. ரெண்டு சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஏய் நீ கிளம்பு, இல்லன்னா உன்னையும் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் ஆட்டோல ஏறாம, ப்ரோ நீங்க போங்க ப்ரோ, நான் சாரி வாங்கிட்டு வரேன், உள்ள ஏசி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏசி போடுவாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. வித்யா வீட்டுல ரோஹிணி படுத்துட்டு இருக்காங்க.
வித்யா வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. எழுந்து சாப்பிடுறீ அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி வந்து எனக்கு வேண்டாம். வித்யா கேக்குறாங்க, ஏன் உண்ணாவிரதம் இருக்க போறியா? இங்க நீ சாப்பிடாம இருக்கிறது அங்க உங்க வீட்டுக்கு தெரிய போதா? அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, நான் ஏண்டி விரதம் இருக்க போறேன், எப்படியாவது பேசி என் வாழ்க்கையை தக்க வச்சுக்குவேன். மனோஜ் சாப்பிட்டானா இல்லையானே தெரியலையே அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. வித்யா வந்து அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுருப்பாரு, அவங்க அம்மா நல்லா ஊட்டி விட்டுருப்பாங்க. வித்யா கேக்குறாங்க, மனோஜ் கால் பண்ணாரா அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, என் மேல அவன் கோவமா இருக்கான், எப்படி கால் பண்ணுவான்? வித்யா சொல்றாங்க, மனோஜ்ன்றதுனால அப்செட்டா இருக்காரு, வேற யாரா இருந்திருந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, விளையாடுறியா, நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கு, சரி கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து நான் பண்ண மாட்டேன், அவனே பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க. லவ் இருந்தா கண்டிப்பா அவனே பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வித்யா சொல்றாங்க, புரிஞ்சிக்கவே முடியல, மனோஜ் போன் பண்ண மாட்டேங்கிறாரு ஃபீல் பண்ற, நீ ஏன் பண்ணினாலும் பண்ண மாட்டேங்கிற, அதுக்கு பேருதான் லவ், அது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வித்யா வந்து கரெக்ட் தான், நான் இப்பதானே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன். வித்யா வந்து ரோஹிணிக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. எல்லாரும் மனோஜை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து, ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ, why are you keeping me here, what is the problem அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு போலீஸ் வந்து, தமிழ் தெரியும்ல, இப்ப ஒழுங்கா தமிழ்ல பேசு, அன்னைக்கு அப்படிதான் இன்ஸ்பெக்டர் பத்தி தப்பா பேசி அடி வாங்கிட்டு போனேன், இன்னும் திருந்தலையா நீ? மனோஜ் இப்ப வந்து, என்னை எதற்காக இங்க அழைத்து வந்து அமர வைத்தீர் அப்படின்னு கேக்குறாரு. போலீஸ் சொல்றாங்க, உனக்கு நலுங்க வைக்கதான். மனோஜ் வந்து, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, சாரி சொன்னா போதும், நான் பாட்டுக்கு போயிருவேன். அதுக்கு போலீஸ் திட்டுறாங்க. அப்போ மனோஜ் வந்து ஒரு விசிட்டிங் கார்டை காட்டுறாரு, எத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் பாருங்க, உங்களால படிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ் வந்து, சார் இவன் என்ன எத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கான், டேய் பேசாம இருக்க மாட்டியாடா நீ அப்படின்னு வந்து கேட்டதுக்கு மனோஜ் வந்து, என்ன டா போட்டு பேசுறீங்க, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் வந்து, படிச்சதுக்கான அறிவு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு, இப்படி வந்து இம்சை பண்ற? மனோஜ் வந்து திருப்பி அதே கதையை சொல்றாரு. போலீஸ் சொல்றாரு, பேசாம உட்காரு, போதை தெளிஞ்சதும் பேசிக்கலாம், இல்ல நானே தெளிய வைப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு மனோஜ் சொல்றாரு, என்ன மிரட்டுறீங்களா, என் தம்பி மட்டும் இங்க வந்தான் உங்களை எல்லாரையும் தூக்கி போட்டு டிஷ்யூம்னு அடிச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே விட்டா தப்பு, அவன் சட்டையை கழட்டி உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி போலீஸும் ஷர்ட்டை கழட்டி மனோஜை தள்ளி விட்டுறாங்க. மனோஜ் அப்ப வந்து, சார் சட்டையை கொடுங்க சார், நான் எப்படி சார் சட்டை இல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப போலீஸ் வந்து, இப்ப எத்தனை சார் வருது, அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க இருந்து கட் பண்ணா வீட்டுல காட்டுறாங்க. முத்துவும் அண்ணாமலையும் காஃபி குடிக்கிறாங்க. இப்போ பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பாக்க முத்து போறாரு. அப்பா மனோஜோட ஃப்ரெண்டு வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாரு, மனோஜ போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. முத்து வந்து, போலீஸ் புடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அண்ணாமலையும் ஷாக் ஆகுறாரு. முத்து கேக்குறாரு, அவனை எதுக்கு போலீஸ் புடிச்சாங்க, கடையில ஏதாவது பிரச்சனையா? ஃப்ரெண்டு சொல்றாரு, அவன் தான் போன் பண்ணி கடைக்கு கூப்பிட்டான், வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னான், பாருக்கு போய் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டான். அண்ணாமலை வந்து, என்னப்பா சொல்ற, அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானே. ஃப்ரெண்டு வந்து, இல்லப்பா அவன் வைஃபை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணா, அதுதான் குடிக்கணும்னு கேட்டான். நானும் பகல்ல வேணாண்டா வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னேன், நான் இப்ப குடிக்கலன்னா நான் எங்கேயா போயிருவேன் அப்படின்னு சொன்னான், வேற வழி இல்லாம தான் அவனை கூட்டிட்டு போனேன். முத்து சொல்றாரு, மீனா நான் தான் சொன்னேன்ல அவன் கண்டிப்பா தண்ணி அடிப்பான்னு. அண்ணாமலை வந்து, பார்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டு சொல்றாரு, பார்ல கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டான். முத்து வந்து, எதுக்கு அவனை அவ்வளவு அதிகமா குடிக்க வச்ச, அவனுக்கு தான் அளவு தெரியாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டு வந்து, நானும் அடிக்கடி குடிக்கிறவன் இல்லப்பா, எனக்கும் தெரியாது. மீனா சொல்றாங்க, இப்ப அதுவாங்க முக்கியம், போலீஸ் எதுக்கு இவங்க அண்ணனை கூட்டிட்டு போனாங்க? ஃப்ரெண்டு சொல்றாரு, பார்ல வந்து அவன் குடிச்சிட்டு தான் இருந்தான், அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து விட்டுலாமேன்னு வண்டியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்கப்போ போலீஸ் செக் பண்ணாங்க. அண்ணாமலை வந்து, அப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனால புடிச்சிட்டாங்களா? ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் தான்ப்பா வண்டி ஓட்டினேன், நான் குடிக்கல, மெஷின்ல ஊத சொன்னாங்க, போலீஸ் கூட போக சொல்லிட்டாங்க, ஆனா உங்க அண்ணன் போதையில இருந்தானா, அது எப்படி குடிக்காதவனை ஊத சொல்லுவீங்கன்னு போலீஸையே சாரி கேட்க சொல்லி பிரச்சனை பண்ணிட்டான். அண்ணாமலை சொல்றாரு, இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை இந்த வீட்டுல நடக்க போகுதுன்னு தெரியல. முத்து அதுக்கு, அப்பா பெரிய கேஸ் எல்லாம் இல்லப்பா, கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா, இந்த ஸ்டேஷனு அப்படின்னு கேட்டுட்டு, நீயும் கூட வா, அப்பா நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணாமலை சேடா இருக்கிறதையும் பாக்குறாரு. அப்பா ஏன்பா என்னாச்சுப்பா? அதுக்கு அண்ணாமலை வந்து, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது, நல்லா இருந்த பையன் இப்படி ஸ்டேஷன் எல்லாம் போறான், சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து வந்து, நீ ஏன்பா வர அப்படின்னு கேட்டதுக்கு, தலையெழுத்து அவனும் என் புள்ளதானே, அப்படியே விட்டுற முடியுமா, ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு போறாரு. அங்க இருந்து கட் பண்ணா மனோஜ காட்டுறாங்க. சார் என் சட்டையை கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு தவழ்ந்தெல்லாம் போறாரு. என்ன 4 கால்ல நடக்க வச்சிட்டீங்களே, நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, சட்டை இல்லாம உட்கார வச்சிருக்கீங்க, என்ன வெளியே விடுங்க சார் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு போலீஸ் வந்து, டேய் போலீஸ் கிட்டயே திமிரா பேசுவ, உனக்கு சட்டையை தரணுமா, போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்து, ஹலோ நான் சாரி தானே சொல்ல சொன்னேன். போலீஸும் திருப்பி மனோஜ் திட்டி தள்ளி விட்டுறாங்க. அங்கேயே இன்னைக்கு எபிசோட நிறுத்திடுறாங்க. நாளைன்னு காட்டுறாங்க. எல்லாரும் மனோஜை தேடி போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அப்ப அண்ணாமலை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி ஃபீல் ஆகுறாரு. இப்போ மனோஜ் வந்து, டே முத்து நான் பத்தி பெருசா பில்டப் இருக்கேன், எல்லாரையும் அடிடா. மனோஜோட ஷர்ட் வந்து அண்ணாமலை கிட்ட தான் குடுக்கறாங்க. ஒரு ரொம்ப சோகமா போட்டு விட்டுறாரு. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.